தனக்கு வரும்போது சிறுகதை ஆசிரியர் ஜெயலக்ஷ்மி அவர்கள். டிங். மணி 5:30. நிங் நிங் மெட்டி ஓசை. கூடவே உயர்ந்த ரக வாசனையின் இதமான மனம். ஜான் அளவில் உள்ள பூச்சரத்தை கைகளில் மடித்தபடியே அந்த அறையை கடந்து உள் அறை பக்கமாக சென்றாள் பூரணி. செவியை கூராக்கிக் கொள்கிறாள் சுதா. வாசலில் ஸ்கூட்டர் வரும் ஒலி கேட்டது. அம்மா, அவர் வந்தாச்சு, போய் வரட்டுமா? பதிலே இல்லை. புஸ்தகத்தில் படிந்திருந்த பார்வை உள்ளேயும் படியவில்லை, வெளியேயும் திரும்பவில்லை. ஸ்கூட்டரின் ஒலி மீண்டும் கேட்கிறது. அம்மா, குரல் தடுமாறுகிறது. இழுக்கிறாள் கற்பகம். சுதாவின் உள்ளத்திலே திருப்தி உதிக்கிறது. மாமியார் மாமியார்தானே என்று உள்ளம் அம்மாவுக்கு நற்சான்றிதழ் வழங்குகிறது. வரட்டுமா சுதா என்று கேட்டுக்கொண்டே வாசலை நோக்கி நடந்து விடுகிறாள் பூரணி. சுதா எழுந்து ஜன்னல் வழியாக பார்க்கிறாள். உரிமையோடு அண்ணன் மீது படிந்திருக்கும் கரத்தை கண்டதும் உள்ளம் புழுங்குகிறது. ஸ்கூட்டர் போய்விட்ட பிறகும் கூட காட்சி கண்களிலேயே நிற்கிறது. கம்சனின் கண்களிலிருந்து மறையாத கண்ணனின் திருவுருவம் போல. பிள்ளையை இழுத்து கொண்டு நாட்டுப்பெண் போயாச்சே, புடவையை இழுத்து சொருகி கொண்டு சமையல் வேலையை கவனிப்பதுதானே என்ற அம்மாவை சாடியபடியாக அடுப்பங்கரைக்குள் நுழைகிறாள் சுதா. சுழலும் பார்வையில் மேஜையின் மீது சமையலை முடித்து பாங்காக மூடி வைத்திருப்பதும் அதையும் மீறிக்கொண்டு முருங்கைக்காய் வற்றல் குழம்பின் வாசனை வீசுவதும் தெரிகிறது. பக்கத்து அறைக்குள் செல்லுகிறாள். ஊதுபத்தியின் மனம் கமழுகிறது. அங்கே முத்து முத்தாக போடப்பட்டிருந்த கோலத்தின் மத்தியிலே குத்து விளக்கு வெண்ணொளி பரப்பி நிற்கிறது. அதில் தீச்சுடரின் இரு மருங்கிலம் வெண்முத்துக்களென பால் புட்டு. லோக மாதாவின் பார்வையை சந்திக்க நேர்கிறது சுதாவுக்கு. குனிந்து நமஸ்கரிக்கிறாள். நாத்தனார் மூளை வேலை செய்கிறது. வெளியில் வருகிறாள். மணி 5:30 தான் ஆகிறது. இதற்குள் விளக்கேற்ற என்ன அவசரமோ தெரியவில்லையே. எண்ணெய் விலை கொஞ்சமாவா விற்கிறது? பதிலே இல்லை. அம்மா, உன்னை தானே கேட்கிறேன். விளக்கேற்றாமல் சுமங்கலி பெண் வெளியில் போவார்களா? நாட்டு பெண்ணுக்கு பரிந்து கொண்டு வருகிறாயாக்கும். பதிலே இல்லை. உனக்கு துப்பில்லை. நாள் தவறாமல் வெளியில் போய் வரத்தான் வேண்டுமா என்ன? அதை நான் எப்படி தடுக்க முடியும் சுதா? ஏன் முடியாது? என்னை பொல்லாத பெயர் வாங்கி கட்டிக்கொள்ள சொல்லுகிறாய், அப்படித்தானே? எனக்கு இன்னும் 3 பிள்ளைகள் கல்யாணத்துக்கு இருக்கிறார்களே. சரியான பயந்தாங்கொள்ளி என்று வெளிப்படையாக சொன்ன பொழுதிலும் உள்ளூர அண்ணாவும் மண்ணியும் தினமும் வெளியில் செல்லுவது அம்மாவுக்கு பிடிக்கவில்லை. பொல்லாத பெயர் வந்துவிடக்கூடாது என்றுதான் சும்மா இருக்கிறாள் என்று அறிய ஆறுதலாக இருக்கிறது. அம்மா, இன்று மாமல்லபுரம் போகலாம் என்று இருக்கிறோம். அவள் தும்பிக்கொண்டே இருக்கிறாள் போல இருக்கிறதே. இதை கேட்டதும் சுதாவின் உள்ளம் குளிர்கிறது. அதனால் என்னம்மா, பரவாயில்லை என்றான் சந்துரு அவசரமாக. சரி, வழக்கம் போல இழுக்கிறாள் அம்மா. ஐயோ, அசட்டு அம்மாவை. உள்ளம் குமைகிறது சுதாவுக்கு. ஏதாவது டிஃபன் அங்கே போய் சாப்பிட? சந்துரு சொல்லி முடிக்கவில்லை. அங்கே எத்தனையோ ஹோட்டல்கள் இருக்கின்றன, வீணாக எங்களை வேலை வாங்காதே என்று கூறிவிடுகிறாள் சுதா. தங்கையின் பக்கம் வெடுக்கென்று திரும்புகிறான் சந்துரு. அந்த பார்வையின் வெம்மையை தாங்கிக் கொள்ள இயலாமல் தவிக்கிறாள் சுதா. சந்துரு எழுந்து போய்விடுகிறான். அடுத்த 1 மணி நேரத்தில் சந்துருவையும் பூர்ணியையும் சுமந்து கொண்டு ஸ்கூட்டர் மாமல்லபுரத்தை நோக்கி பறந்து விடுகிறது. அம்மா, நேற்று வந்தவள் அண்ணாவை எப்படி மாற்றிவிட்டாள் பார்த்தாயா? நீயும் வருகிறாயா சுதா என்று ஒரு வார்த்தை கூட அண்ணா என்னிடம் கேட்கவே இல்லையே. தாயாரிடம் வந்து நிற்கிறாள் சுதா விசுமி கொண்டு. நீதான் எத்தனையோ தடவை போயிருக்கிறாயே. மகளை சமாதானப்படுத்த முயலுகிறாள் கற்பகம். அவன் மட்டும் போகவில்லையோ? அவனுக்காகவா போகிறான் பைத்தியம்? போய் குளித்துவிட்டு சாப்பிடவா என்கிறது தாய்மை பரிவு பொங்க. எனக்கு ஒரு இளவும் வேண்டாம். படுக்கையில் போய் பொத்தென்று விழுகிறாள் சுதா. அவள் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறத. நீயும் வாயேன் சுதா என்று ஒரு வார்த்தை அண்ணாவுக்கு கேட்க தோன்றவில்லையே. எப்படி மாறிவிட்டான் 2 மாதங்களில். புதிய உறவின் களிப்பு மிகுந்த கவர்ச்சியில் பழைய உறவுகளின் பாசம் கூடவா பறி போய்விடும்? சுதா குட்டி சுதா குட்டி என்று சுற்றி சுற்றி வந்த சந்துருவா இவன்? இந்த லட்சணத்தில் எனக்கு இப்போது கல்யாணமே வேண்டாம். சுதா குட்டிக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கு என்று ஒரே பிடிவாதமாக மறுத்தவன் வேறு. அம்மாதான்
பெண்ணும் நன்றாக இருக்கிறாள், நல்ல குடும்பமாகவும் இருக்கிறது. சீர் வகையறாக்களும் கேட்டபடி செய்வதாக சொல்லுகிறார்கள். சுதாவுக்கென்ன, கூடிய சீக்கிரத்தில் செய்துவிட்டால் போயிற்று. உன்னை விட 6 7 வயது சின்னவள் தானே அவள் என்றெல்லாம் விதாரணையாக பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைத்து விட்டாள் மகனை. கல்யாணத்தையே தள்ளி வைக்கச் சொன்னவன்தான் இப்போது கல்யாணம் ஆனவுடன் மனைவியை இழுத்து கொண்டு நாள் தவறாமல் ஊர் சுற்றுகிறான். என்ன அண்ணா இவன்? சுதாவின் உள்ளம் பொறுமுகிறத. திருமணம் மனிதனை இப்படியா மாற்றிவிடாம்? உடன் பிறந்தவளை விட மனைவி உயர்ந்தவள் தானா? அதுதான் உண்மை என்றால் அது உடன் பிறந்த பாசத்துக்கே இழுக்கு அல்லவா? 6 மாதங்கள் விரைந்து ஒளிகின்றன. சந்துருவின் பகிரித முயற்சி வெற்றி பெறுகிறது. சுதாவின் திருமணம் வெகு சிறப்பாக நடந்தேறுகிறது. 10 நாட்கள் விடுமுறையுடன் வேடகத்தில் வந்து தங்குகிறாள் சுதாவின் கணவன் கணேஷ். முன் ஹாலிலே சந்துருவும் கணேஷும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கையில் காப்பியும் இதழ்களில் இள நகையுமாக அங்கே வருகிறாள் சுதா. அண்ணனிடம் ஒன்றை கொடுத்துவிட்டு கணவனிடம் ஒன்றை தருகிறாள். அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினிலே இருக்கையில் எனக்கு என்று பாடுகிறான் சந்துரு பரிகாசமாக. முகம் செவ்வரளியாக சிவக்க உள்ளே ஓடிவிடுகிறாள் சுதா. டூத் பிரஷிலே பற்பசையை வடித்து கொண்டிருக்கிறாள் சுதா. கன்னத்தில் என்னடி காயம் என்றபடியாக அங்கே வந்த பூரணி நாத்தனாரின் கன்னத்தை நிமிண்டுகிறாள். அது வண்ணக்கிளி செய்த மாயம் என்று அவள் முகத்துக்கு அருகிலே தன் முகத்தை கொண்டு வந்து கண்ணை சிமிட்டுகிறான் சந்துரு. சுதாவின் உள்ளத்திலே யாரோ மலர் செண்டால் ஓங்கி ஓங்கி அடிப்பது போல இருக்கிறத. அதை மறைக்க போ அண்ணா என்றபடி குழாயடிக்கு ஓடிவிடுகிறாள். சுதா குளித்து முடித்து புத்தம் புது மலராக எதிரில் வருகிறாள். 10 மணிக்கு கார் வந்துவிடும், அதற்குள் தயாராகிவிட வேண்டும் என்று பாசம் பொங்கும் குரலில் சொல்லுகிறான் சந்துரு. எங்கே என்று புரியாமல் கேட்கிறாள் சுதா. மாமல்லபுரத்துக்கு கணேஷ் தயார். நீதான் லேட். சீக்கிரம். அன்பு அவசரமாக பெருக்கெடுத்து பாய்கிறது. நீயும் உன் மிஸ்ஸஸும் என்று இழுக்கிறான் புது மாப்பிள்ளை கணேஷ். நோனோ, பூஜை வேளையிலே கரடி எதற்கு என்கிறான் சந்துரு சிரித்துக்கொண்டே. டிரைவர் வருகிறார் அல்லவா என்று கேலியாக கேட்கிறான் கணேஷ். வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். எதற்கு அவர் ஒரு தடை? உனக்குத்தான் லைசன்ஸ் இருக்கிறதே என்று சந்துரு உட்பக்கம் பார்த்து பூரணி என்று குரல் கொடுக்கிறான். இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லியபடி வந்த பூரணி 2 பிளாஸ்டிக் கூடைகளை சுதாவின் அருகில் வைக்கிறாள். கம் என்ற சித்திர அன்னங்களின் மனம் அந்த அறை முழுவதும் பரவுகிறது. பிளாஸ்கிலே காப்பியும் இருக்கிறது, கூஜாவில் தண்ணீரும் இருக்கிறது. சொல்லிக்கொண்டே வருகிறாள் பூரணி உற்சாகம் பொங்க. சிலையாக நின்றிருந்த சுதாவின் உள்ளம் குலுங்கி விழுகிறது. அங்கே எத்தனையோ ஹோட்டல்கள் இருக்கின்றன. வீணாக எங்களை வேலை வாங்காதே என்ற வார்த்தை தயிரை கடையும் மத்தாக அவள் உள்ளத்தை சிலுப்புகிறது. மாமல்லபுரத்தில் நிற்கும் சிலைகளை பார்க்க போ என்றால் நீயே சிலையாக நின்று விட்டாயே சுதா, கிளம்புமா என்றான் சந்துரு உரத்த குரலில். அவள் நடக்கிறாள். இருவரும் காரிலே ஏறி அமர்ந்து கார் புறப்பட்டு தெருவின் திருப்பத்தில் மறைகின்ற வரையிலும் கைகளை அசைத்தபடியாக வாசலில் நிற்கிறார்கள் சந்துருவும் பூரணியும். ஆனால் நான் யாரும் இப்படி கேட்டுவிடவில்லை. சுதாவின் மனசாட்சிதான் கேட்கிறது. அப்படி கணவனின் பேண்ட்டுக்கு இஸ்திரி போட்டு கொண்டிருந்தாள் சுதா. ஓ சுதா என்று அழைக்கிறாள் கற்பகம் தட்டிலே போண்டாவை எடுத்து வைத்துக்கொண்டு. இப்படி கொடேன், நான் கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று கையை நீட்டுகிறான் சந்துரு. வேண்டாம் வேண்டாம், அவளே கொண்டு போய் கொடுக்கட்டும் என்கிறாள் கற்பகம். அம்மாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த சுதா டிஃபன் தட்டை வாங்கி கொள்கிறாள். கணவனுக்கு தன் கையால் டிஃபன் எடுத்து கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்கின்ற தாபத்துடன் பூரணி வந்து நிற்பதும், அம்மா டிஃபனை அவளிடம் கொடுத்து அனுப்பாமல் தானே எடுத்து கொண்டு போவதும், பூரணி முகம் துவள பக்கத்து அறைக்குள் போய் வேலைக்காரியுடன் பேச்சு கொடுப்பதும் இப்போதுதான் நடப்பது போல அவள் கண் முன்னால் விரிந்தன. அன்று உண்மையையே வெகுவாக பார்த்து ரசித்த மனம் இன்று கற்பனையில் கூட நினைத்து பார்க்கவே கூசியது. இந்த அம்மாவுக்கு பெண் தன் கணவனுடன் குலாவியபடி டிஃபன் கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்பது ஆசை. அப்படி ஆசைப்பட தெரிவது போல மகனும் தன் மனைவியுடன் சல்லாபிக்க வேண்டும் என்று ஏன் ஆசைப்பட தெரியவில்லை என்று அங்கலாய்க்கிறத. அம்மாவை சொல்லுகிறாயே, நீ மட்டும் ஒழுங்கோ என்று உள்மனம் அவளை சாடியத. பதறும் உள்ளம் பாரமாக கணக்க கணவனிருந்த அறையை நோக்கி செல்லுகிறாள் சுதா.
முதல் வகுப்பு பெட்டியிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கணேஷும் சுதாவும். நீங்கள் இருவரும் இல்லாமல் வீடே வெறிச்சென்று இருக்கும் இனிமேல். சந்துருவின் கண்கள் கலங்குகின்றது. சுதா, பூரணியும் விழிகளை துடைத்துக் கொள்கிறாள். தீபாவளிக்குத்தான் வரப்போகிறோமே என்றாள் சுதா. அவளுக்கும் குரல் தழுதழுக்கிறது. சுதா, இங்கே பிறந்தகத்தில் இருப்பதற்கும் புக்ககத்தில் இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இருவரும் ஒரு இடத்துக்கு போகவும் வரவுமாக இருப்பதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகின்ற மாதிரி அங்கே எல்லோருக்கும், அதாவது புரிகிறது மன்னி. அதையெல்லாம் பொருட்படுத்தவோ மனம் தளர்ந்து விடவோ கூடாது. அவரை சந்தோஷப்படுத்துவதும் நம் கடமைதான். மேலே சொல்ல தயங்கினாள் பூரணி. மன்னி, இத்தனை நாட்களாக நானும் ஒரு நாத்தனாராகத்தான் இருந்துவிட்டேன். ஒரு தங்கையாக இருக்க தவறிவிட்டேன் என்ற சுதா பூரணியின் கையை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொள்கிறாள். பூரணியின் கை ஈரமாகிறது. அந்த கையாலேயே சுதாவின் கண்களை துடைத்து விடுகிறாள் பூரணி. சந்துரு தங்கையின் கையை பற்றி கொள்கிறான். இதழ்கள் துடிக்கின்றன. ஏதோ பேச முயலுகிறான். முடியாமல் தடுமாறுகிறான். கைகளை பாசம் மிகுதியால் இழுத்து பிடிக்கின்றன. இமைக்கும் நேரம்தான். பிறகு கையை விடுவித்து கொண்டு மனைவியிடம் வா என்பது போல தலையசைத்து கொண்டே ரயிலை விட்டு கீழே இறங்கி விடுகிறான். ரயில் நகருகிறது. 4 கைகள் ஆடிய வண்ணமே விடை தருகின்றன. கண்களை துடைத்துக் கொள்கிறாள் சுதா. நான் இங்கே 10 நாட்கள் தங்கியதற்கு சந்துருவுக்கு ஏகப்பட்ட ரூபாய்கள் செலவு. சுதா, நானும் 2 சகோதரிகளுக்கு தம்பிதான். இருந்தாலும் இப்படி பாசத்தை வெளிப்படையாக சொரிய எனக்கு தெரிவதே இல்லை. நான் ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலி என்கிறான் கணேஷ் உணர்ச்சி மேலிட. அண்ணாவையும் மண்ணியையும் நம்ம ஊருக்கு வரவழைத்து 10 நாட்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்ற சுதாவுக்கு குரல் தடுமாறுகிறது. கண்டிப்பாக அப்படி அவர்களை திக்கு முக்க ஆட வைத்து விடுகிறேன் பாரு என்றான் கணேஷ் ஆர்வம் பொங்க. சுதா மனம் லேசாகிவிட்ட பூரிப்பிலே நிம்மதியாக பெருமூச்சு விடுகிறாள். அந்தந்த உணர்வுக்கு அந்தந்த உறவு தனித்தன்மையானது. அதில் மற்றவர்களுக்கு இடமில்லை. அது அவரவர்களின் தனி உலகம் என்பதை புரிந்து கொண்டு விட்டதால் ஏற்பட்ட நிம்மதி அது. அன்பானவர்களே, ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய தனக்கு வரும்போது சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.